நீங்க மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணும்போது 2 லைனை மட்டும் மார்க்கெட்ல ட்ரா பண்ணி இதுதான் சப்போர்ட் இதுதான் ரெசிஸ்டன்ஸ் நினைச்சு நீங்க ட்ரேட் பண்றீங்களா? உண்மையை சொல்லணும்னா அது மட்டும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்ல. மார்க்கெட்டுக்குள்ள ட்ரேட் பண்ற இந்த மனுஷங்களோட பயமும் ஆசையும் தான் மார்க்கெட் எங்க பவுன்ஸ் ஆகணும் அப்படிங்கறத தீர்மானிக்குது. இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பாருங்க. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்குள்ள உண்மையா இந்த ட்ரேடர்ஸோட சைக்காலஜி எப்படி இருக்கு, இதை பேஸ் பண்ணி மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, அதை பத்தி தான் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு காயின் ட்ரேடர் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்றது, இதை தியரி வைஸா இல்லாம மார்க்கெட்ல இருக்க பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இவங்களோட சைக்காலஜி பேஸ் பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு நீ சார்ட்டை பார்க்குற பார்வையே மாறிடும். இப்போ இந்த மார்க்கெட்ல இருக்க இந்த பிரைஸ் கேண்டலாம் நகரத்துக்கு இந்த சார்ட் காரணம் இல்லை. இதுக்கு ரியலான காரணம் என்ன அப்படின்னா மார்க்கெட்ல ட்ரேட் பண்ற ட்ரேடர்ஸோட ஃபியரும் கிரீட்டும், அதாவது அவங்களோட ஃபீலிங் தான் காரணம். மார்க்கெட்ல நமக்கு 2 முக்கியமான எமோஷன்ஸ் இருக்கும், ஒன்னு ஃபியர், இன்னொன்னு கிரீட். இப்போ மார்க்கெட்ல இருக்க பையர்ஸும் செல்லர்ஸும் ஒரே மாதிரி யோசிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு லெவல் வரும்போதே எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ஃபீலிங் தான் வரும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, நம்ம ஒரு ஒயிட் கலர் புக்ஸ் வச்சிருக்கோம். சரி, இது ஒரு ஜோனா கன்சிடர் பண்ணலாம். இப்போ இந்த ஜோனுக்கு மார்க்கெட் வரும்போது எப்பவுமே ஒரே மாதிரி தான் ரியாக்ட் ஆகிருக்கு. அதாவது மார்க்கெட் இங்க இருந்து எப்பவுமே பவுன்ஸ் தான் ஆகிருக்கு இந்த மாதிரி. இப்போ மார்க்கெட்ல ஒன்று பையர்ஸ் இருப்பாங்க, இன்னொரு செல்லர்ஸ் இருப்பாங்க. ஆனால் இந்த தடவை மார்க்கெட் இந்த ஜோனுக்குள்ளே வரும்போது மார்க்கெட்டில் இருக்க எல்லா ட்ரேடருமே ஒரே மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க, ஒரே மாதிரி தான் யோசிப்பாங்க. அதாவது அவங்க மனசுக்குள்ள என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, ப்ரைஸ் இதுக்கு முன்னாடி இந்த ப்ரைஸ்ல இருந்து மேலே போயிருக்கு, திரும்பவும் இந்த ப்ரைஸுக்கு வந்தால் இது ஒரு சீப்பான ப்ரைஸ், இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகலாம், இப்போ நம்ம இந்த பை பண்ணுற சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது, அதனால நம்ம இந்த ப்ரைஸில் பை பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமே ஒரே மாதிரி தான் யோசிப்பாங்க. இப்போ இவங்க எல்லாரோட தாட்டும் ஒரே மாதிரி இருக்கனால மார்க்கெட் இங்கேருந்து ஒரு மாசான பையிங் நடக்கும். அதனால மார்க்கெட் இந்த ஜோன் வரைக்கும் வரும்போது அப்படியே இங்கேருந்து பம்ப் ஆகும். ரைட், அதனால தான் மார்க்கெட் இந்த ஜோன் வரும்போது எப்பயுமே இங்கேருந்து நமக்கு மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் தருது. இதுக்கு கன்ஃபர்மேஷனாக எல்லா ட்ரேடரும் எதை பார்ப்பாங்க அப்படின்னா, இங்கே ஒரு லாங் வீக் கேண்டில் ஃபார்ம் ஆகுதா, லைக் இந்த மாதிரி ஒரு லாங் வீக் கேண்டில் ஃபார்ம் ஆகுனா இதுக்குள்ள பையிங் ப்ரெஷர் இருக்குது, எல்லாருமே இந்த ப்ரைஸை சீப் நினச்சி பை பண்ணுறாங்க, அதனால மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகுதுன்னு எல்லாருமே நினைப்பாங்க. ரைட், இதை தான் மார்க்கெட்டில் நம்ம சப்போர்ட்னு சொல்லுவோம். அதாவது இந்த ப்ரைஸ்க்கு மார்க்கெட் வந்தால் இந்த ப்ரைஸ்க்கு மார்க்கெட்டில் ஒரு நல்ல வேல்யூ இருக்குன்னு எல்லா ட்ரேடரும் ஒரு ஃபீல் பண்ண வைக்கிற இடம் தான் ஒரு சப்போர்ட், அதாவது ஒரு சீப்பான ப்ரைஸ்ன்னு நம்ம சொல்லலாம். இப்போ மார்க்கெட்டில் சப்போர்ட்னா என்ன அப்படின்னா, சிம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா, மார்க்கெட் ஒரு ஏரியாவில் வந்து ஃபால் ஆகுது. அப்படி ஃபால் ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது. இந்த இடத்துக்கு வந்து மார்க்கெட் இங்கே ரிவர்சல் ஆகும், ஒரு சீப்பான ப்ரைஸ் நினச்சி எல்லாம் பை பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம சப்போர்ட்னு சொல்லலாம். இது மார்க்கெட்டுக்கு ஒரு ஃப்ளோரா, அதாவது ஒரு தரையாக செயல்படும். மார்க்கெட் எப்போமெல்லாம் இங்கே வருதோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். இப்போ மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு சப்போர்ட்டை ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு என்ட்ரியாக வெயிட் பண்ணலாம். அந்த சப்போர்ட்டில் நீங்கள் பை பண்ணி உங்களால் மார்க்கெட்டில் ஒரு ப்ராஃபிட்டையும் மேக் பண்ண முடியும். இப்போ மார்க்கெட் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவிலே அதிக தடவை சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா அந்த சப்போர்ட் இன்னும் ஸ்ட்ராங் ஆனது. ஃபியூச்சரில் மார்க்கெட் அந்த சப்போர்ட் வரும்போது அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் நல்ல ரிவர்சல் தரத்துக்கு நமக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இப்படி தான் ரியலாக மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட் உருவாகுது. இந்த சப்போர்ட்டுக்கு வந்த பிறகு மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிறதுக்கு இதுதான் சைக்காலஜி ரீதியான காரணமும் கூட. இப்போ நான் இந்த ஏரியாவில் ஒரு ரெட் கலர் பாக்ஸ் வரைஞ்சிருக்கேன், இதை நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். இப்போவே நமக்கு மார்க்கெட்டில் சப்போர்ட் ஒரு ஃப்ளோராக ஒர்க் ஆகுச்சோ, ஒரு தரையாக ஒர்க் ஆகுச்சோ, அதே மாதிரி தான் நமக்கு மார்க்கெட்டில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் ஒரு கூரையாக ஒர்க் ஆகும். மார்க்கெட் இந்த லெவலை தாண்டி மேலே போகிறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணும். இப்போ பார்ப்போம், மார்க்கெட்டில் ஒரு ப்ராஜெக்ட் இல்லை ஏதோ ஒரு சார்ட்டில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் இருக்குது அப்படின்னா அங்கேருந்து மார்க்கெட் நெக்ஸ்ட் என்ன மூவ் எடுக்கலாம், அங்கே என்ன ரியலாக நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ப்ரைஸ் நமக்கு ரெசிஸ்டன்ட் ஏரியா வந்த பிறகு மார்க்கெட்டில் இருக்க எல்லா ட்ரேடர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ப்ரைஸ் ரொம்ப காஸ்ட்லி, இது ஒரு ரொம்ப அதிகமான ப்ரைஸ்க்கு இப்போ இந்த கிரிப்டோ ட்ரேட் ஆகுது அப்படின்னு எல்லாமே யோசிப்பாங்க. இப்போ ப்ரீவியஸ் டைம் மார்க்கெட் இதே ப்ரைஸ்க்கு வரும்போது நிறைய பேர் இங்கே செல் பண்ணியிருக்கனாலையும் மார்க்கெட் அந்த லெவலில் இருந்து கீழே விழுந்திருக்கனாலையும் எல்லாருக்குமே ஒரு கிரீட் இருக்கும், அதாவது ஒரு பயம் இருக்கும், மார்க்கெட் இப்போவும் கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. அதனாலேயே சப்போர்ட்டில் பை பண்ணவங்க எல்லாமே அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்காக இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்த பிறகு வந்து அங்கே வந்து செல் பண்ணுவாங்க. அப்படி செல் பண்ணுறதுனாலேயே இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் நமக்கு ஒரு ஹெவியான செல்லிங் கிடைக்கும். அதனால தான் இந்த ஜோனில் மார்க்கெட் ஒவ்வொரு தடவை டச் பண்ணும்போது இது பிரேக் அவுட் பண்ணி மேலே போக முடியாமல் இங்கேருந்து ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணி மார்க்கெட் கீழே விழுந்திருக்கும். இப்போ இங்கே எல்லாம் செல்லர்ஸ், அதாவது ரெசிஸ்டன்ட்ல எப்போவுமே செல்லர்ஸ் தான் இருப்பாங்க. இந்த செல்லர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுக்கு மேலே இந்த மார்க்கெட்டோட ப்ரைஸ்க்கு வேல்யூ இல்லை, அதனால நம்ம இந்த ஏரியாவில் செல் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சி தான் இந்த ஏரியாவில் செல் பண்ணிடுவாங்க. இப்போ நமக்கு ரெசிஸ்டன்ட் மார்க்கெட்டில் ஒரு கூரை மாதிரி செயல்படும். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரும்போது மார்க்கெட் ஒவ்வொரு தடவை ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணி அதோட ப்ரைஸ் கீழே வரும். இப்போ இந்த ஜோன் வரும்போது மார்க்கெட்டில் இருக்க ட்ரேடர்ஸ் எல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்குவாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கு. இப்போ மார்க்கெட் ஒவ்வொரு தடவையும் இந்த ரெசிஸ்டன்ட் கிட்ட வருது அப்படின்னா இங்கே அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இந்த ரெசிஸ்டன்ட் கிட்ட மார்க்கெட் திரும்பவும் வருது அப்படின்னா இங்கேருந்து ஃபால் ஆகிறதுக்கு தான் நிறையவே சான்சஸ் இருக்குது. இப்போ மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ரெசிஸ்டன்ட் ஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் எந்த இடத்துல மார்க்கெட்டில் உங்களோட பை பொசிஷன் ஓப்பன் பண்ணீங்களோ அப்போ நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வரும்போது உங்களோட ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். உங்கள் ஷேர்லேருந்து எக்ஸிட் ஆகிறது பெட்டராக இருக்கும்.
இந்த சார்ட்ல நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். அதாவது இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்குள்ள இப்போ சப்போர்ட் எப்பவுமே சப்போர்ட்டா ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் இல்லை. இந்த சப்போர்ட் ஒரு தடவை நமக்கு பிரேக் டவுன் பண்ணும் பட்சத்தில் இது ரெசிஸ்டண்டாக நமக்கு மாறும். அதாவது சப்போர்ட் ரெசிஸ்டண்டாக மாறும். அதே மாதிரி மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ரெசிஸ்டண்டாக ஃபைன் பண்ணிட்டீங்க. இந்த ரெசிஸ்டன்ஸோட மார்க்கெட் எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ பிரேக் அவுட் பண்ண பிறகு இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக மாறும். அதை தான் நம்ம இங்கே ரோல் ரிவர்சல்னு சொல்லுவோம். அதாவது ப்ரீவியஸாக மார்க்கெட்டில் இருந்த அதோட ரோல் இப்போ ரிவர்சல் ஆகும் ஒரு பிரேக் அவுட்டோ இல்லை ஒரு பிரேக் டவுனோ நடந்த பிறகு. இப்போ மார்க்கெட்டில் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆகுனா ஏன் மார்க்கெட் சடனாக பம்ப் ஆகுது, ஏன் மார்க்கெட்டில் ஒரு நல்ல பை மொமெண்டம் கிடைக்குது. இங்கே இருக்க செல்லிங் ப்ரெஷர், அதாவது செல்லர்ஸோட டாமினன்ஸ் குறையும் போது இங்கே பையர்ஸோட ஆதிக்கம் அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்கனால இந்த ஜோனை ரெசிஸ்டண்டாக ஹோல்டு பண்ண முடியாமல் மார்க்கெட் நமக்கு இதை பிரேக் அவுட் பண்ணி இதுக்குள்ளே பையர்ஸ் கண்ட்ரோல் எடுப்பாங்க. பிரேக் அவுட் ஆகும்போது மார்க்கெட்டில் இருக்க எல்லாருமே கிரீட்டில் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி பை பண்ணுறதுனால தான் மார்க்கெட் ஒரு ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் ஆன பிறகு மார்க்கெட் நமக்கு ஒரு நல்ல பம்பை தருது. இப்போ அதே மாதிரி மார்க்கெட்டில் நீங்கள் நல்ல சப்போர்ட் ஃபைன் பண்ணியிருக்கீங்க. மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ மார்க்கெட் நமக்கு ஒரு சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணும்போது ஏன் இந்த ஏரியாவில் வந்து இப்போ ஒரு சடன் கிராஷ் நடக்குது. அதுக்கு காரணம் இங்கே பை பண்ண பையர்ஸ் எல்லாம் டெக்னிக்காகி ஃபிகரில் செல் பண்ணுவாங்க. அதாவது இந்த சப்போர்ட் ஹோல்ட் ஆகலை, இதனால நம்ம பொசிஷனை செல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு நினச்சி இந்த இடத்துல செல் பண்ணுறதுனால தான் மார்க்கெட் இங்கே இருந்து சடனாக கிராஷ் ஆகுது. இப்போ எல்லாருமே ரீடெஸ்ட்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது இந்த சோனை மார்க்கெட் திரும்ப டெஸ்ட் பண்ணுது, இந்த ரீடெஸ்ட் சொல்லுவாங்க. இப்போ இந்த ரீடெஸ்ட்டுக்குள்ள ரியலாக என்ன நடக்குது அப்படின்னா ட்ரேடர் எல்லாமே இந்த பை நோ. இந்த வீடியோ எண்டில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்கு பின்னாடி இந்த ட்ரேடர்ஸோட சைக்காலஜி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி ஒரு கரெக்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்றது வெறும் நம்ம லைனை வச்சுமே வரைகிற விஷயம் இல்லை. மார்க்கெட்டில் இருக்க இந்த க்ரௌடோட ஒரு சைக்காலஜி இண்டிகேட்டர் தான். நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ட்ரேடராக இருந்தால் ஃபியர் ஜோனில் பை பண்ணுவீங்க, அதே மாதிரி கிரீட் ஜோனில் செல் பண்ணுவீங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாமே பிரேக் அவுட் லாஸாக இருப்பாங்க, அதே மாதிரி பிரேக் டவுனுக்கு பயந்து அவங்களோட பொசிஷனை செல் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இந்த கிரிப்டோ மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டாக மேக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இண்டிகேட்டர்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த ட்ரேடர்ஸோட சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதே மாதிரி தான் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஒரு ப்ரைஸ் மூவ்மெண்ட்ல இங்கே இருக்க ஹியூமனோட பிஹேவியர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.